மெடிடேஷன்ஸ் அப்படின்ற தலைப்பில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகம் மார்க்கஸ் அரேலியஸ் உடையது. கிளாடியேட்டர் படம் எல்லாரும் பார்த்துருப்போம். அதில் தளபதியாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் ரொம்ப போற்றி புகழ்கிற ஒரு அரசர் தான் மார்க்கஸ் அரேலியஸ். ரோமானிய சாம்ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான அரசராக கொண்டாடப்பட்டவர் மார்க்கஸ் அரேலியஸ். அவருடைய அந்த மெடிடேஷன்ஸினுடைய 2வது புத்தகத்தில் முதல் வாசகம் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயமா இருந்தது. அந்த வாசகம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலுமே எல்லா மனிதர்களுக்கும் தேவையான விஷயமா இருக்கும். ஒரு ராஜாவா மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக அவர் இதை எப்படி யோசிச்சாருன்றது தான் எனக்கு பெரிய யோசனையாக இருக்குது. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் இதை நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மை சுற்றி நிறைய தீங்கு செய்யக்கூடியவர்கள், வஞ்சகர்கள், போட்டியும் பொறாமையும் இருக்கக்கூடியவர்கள், தீமை செய்ய நினைக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறத பிரித்து பார்க்குற அந்த தன்மை இல்லை. கெட்டது மட்டுமே செய்ய பழக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் நல்ல விஷயங்களை செய்கிறதுலேருந்து நான் இதை பார்க்குறேன். நான் அந்த நபர்களை எதிரிகளாக நான் எப்போவுமே நினைக்கிறதே இல்லை. அவர்களும் என்னுடைய சகோதரர்களாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த தவறு செய்யக்கூடியவர்களுடைய தன்மையை நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அவனும் என்னுடைய சகோதரன் தான். நான் ஒருபோதும் அவங்களிடத்தில் கோவப்பட மாட்டேன். அவங்களோட எனக்கு இருக்கக்கூடிய பிணைப்பை நான் முறிச்சிக்க மாட்டேன். எப்படி நம்மளுடைய கண், பல், காது எல்லாம் நமக்கு சேர்ந்து ஒரு மனிதனாக நம்மளை உருவாக்கி வச்சுருக்கோ, அதே போல் இம்மாதிரியான மனிதர்களை நம்ம வெறுத்து ஒதுக்காமல் அவர்களோட அன்பாக பிணைப்பாக நம்ம இருக்கிறது மூலியமாக எப்படிப்பட்ட தீய குணம் இருக்கக்கூடியவர்களையும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு நாளுமே நம்ம காலையில் எழுந்திருக்கும் பொழுதே இந்த சிந்தனை நமக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய அந்த வாசகம்.